ஓம். அத்தியாயம் 7, கண்டம் 8. பூம வித்யாவில் பிரம்ம பிராப்தியில் 8வது படிநிலையை பார்க்கிறோம். இந்த படிநிலையில் விஞ்ஞானத்தை விட பலம் முக்கியமானது என்று சொல்லுகிறார். பலம் என்பது என்ன என்று பார்ப்போம். சனத்குமாரர் கூறுகிறார், மந்திரத்தின்படி சாஸ்திர ஞானத்தை விடவும், முன்ன விஞ்ஞானம்னு சொன்னார், அதை விடவும் பலமே மேலானது. பலம்னு சொல்கிறாரே, எதை சொல்கிறாரு? சாஸ்திரம் படித்த 100 பேர்களை ஒரு பலவான் நடுங்க செய்கிறான். படிப்பாளிகள் தான் அவங்கெல்லாம். ஆனால் ஒரு உடல் பலம் இருக்கவன் அவங்கள பயப்படுத்திடுறான். ஆகம்பையதே, ஆகம்பம்னா பூகம்பம்னா, கம்பம்னா அசையிறது, நடுங்கிறது. பூமி நடுங்கன்னா அது பூகம்பங்கிறோம். ஆகம்பையதேன்னா நடுங்க செய்வது. அவன் ஒருத்தன் செய்கிறான். பலம் பொருந்தியவனே எழுகிறான். உத்தாதா பவதி. உத்தாதானே எழுந்துக்கிறான். எழுந்துக்கிறான்னா என்ன அர்த்தம்? தூங்கி எழுந்துக்கிறது இல்லை. சம்சாரம் போதண்டா. இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துகின்ற எந்த விஷயமும், அது பெண்ணு பொண்ணு நிலம் புகழ், இதை எத்தனையுமே எனக்கு இன்பம் தருது. ஆனால் எவ்வளோ நேரம் தருது? என் மனதை நிறைவு செய்வதே இல்லையே. எவ்வளவு பயன்படுத்தினாலும் இந்த நிலம் எனக்கு நிறைவு செய்வதில்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் பொண்ணும் எனக்கு நினைவு செய்வதில்லை. எவ்வளோ இன்பம் அனுபவித்தாலும் பெண்ணும் எனக்கு இன்பம் தருவது திருப்தி அடைவதில்லை. இந்த திருப்தி அடையாத வாழ்க்கையிலிருந்து எனக்கு திருப்தி வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் பலம் அப்படின்னு அர்த்தம். இது பேர் வைராக்கிய பலம். பலங்கிறது நம்ம வெறும் உடன் பலம் எடுத்துக்கூடாது, மனோபலம். அந்த பலம், அவன் பலசாலி, மனதாலும் உடலாலும் பலசாலி. வேறு எல்லாரையும் கூட அவன் தோற்கடித்து விடுகிறான். எவன் ஒருவன் இந்த வைராக்கிய பலம் உடையதோ அவன்தான் உத்தாதா பகவதி, அவன்தான் எழுந்து கொள்கிறான். இந்த உலகம் என்கின்ற ஒரு கனவிலிருந்து அவன் விழித்து கொள்கிறான். எழுத்துக்கொண்டு நான் குருவை நெருங்குகிறான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்போ குருங்க நெருங்கினவன் யார்? குருவை சென்று இந்த ஞானம் தர வேண்டும் என்று அவன் கேட்டானோ அவன் பலவான்னு தெரிஞ்சுக்குங்க. அவன் தான் உண்மையிலே பலசாலி. மீதி பேர்லாம் பலத்தை திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் பணத்தை திரட்டி பலசாலியாக பார்க்குறான், ஒருத்தன் அறிவை திரட்டி பலசாலியாக பார்க்குறான், ஒருத்தன் ஆள் பலத்தை திரட்டி பலசாலியாக பார்க்குறான், ஒருத்தன் உறவினர் வச்சு பலசாலிங்கிறான். இவ்வளோ பேர் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கான், அதை வச்சுட்டு பலசாலிங்கிறான். அந்த பலம்லாம் அதை சார்ந்து இருக்கிறது. எவனொருவன் இந்த ஞானத்தை சார்ந்திருப்பேன் என்று எவனொரு எழுந்து கொண்டானோ அவனுடைய மனோபலம், அவனுடைய வைராக்கிய பலம் அவனை உடனடியாக குருவை நெருங்குகிறான். அப்போ குருவை நெருங்கின யாருன்னா, உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மந்திரம் சொல்லுது, அவன் தான் பலசாலிங்கிறார். மனம் பலகீனமானவர்கள் இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்கிறார். அவங்கெல்லாம் மனோபலம் இல்லாத பலகீனமானவர்கள். இன்னும் பொண்ணை தேடி, மண்ணை தேடி, பெண்ணை தேடி, புகழை தேடி, அதை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பலகீனமானவர்கள். அவங்க பலத்தை நம்ம சோதிச்சிடலாம். 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அவன் பலவீனம் தெரிஞ்சிடுச்சு. குடிகாரனுக்கு ஒரு பாட்டிலுக்கு வாங்கி கொடுத்தா அவனோட பலவீனம் தெரிஞ்சிடுச்சு. அவனை சீக்கிரமே நம்ம தோற்கடிச்சிடலாம். ஆனால் மனோபலவனுக்கு இன்னும் யாரும் தோற்கடிக்கவே முடியாது. அவனை குருவை நாடுகிறான். நாடுவது மட்டுமில்லாமல் குரு சேவை செய்கிறான். பரிசரிதா பவதி, அதுக்கும் ஒரு பலம் வேணுமா? நிறைய பேர் குருக்கிட்ட வந்துடுவாங்க, ஆனால் அவருக்கு சேவை செய்கிறதுனா கணக்காக அளவாக இருந்துக்குவாங்க. எதையும் கொடுக்க தயார் அப்படிங்கிற ஒரு பரிசரிதம் என்று சொன்னால் எதையும் அவருக்கு கொடுத்துருன்ற ஒரு நிலை, அதுக்கு ஒரு பலம் வேணுமா? யாரால் முடியும்? சேவை செய்து குரு மனத்தில் இடம் பிடிக்கிறான். அது உபசத்தா பவதி. அந்த பலத்தினால தான் அவன் குருவை நாடினான். பலத்தினால தான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இவரோடே வாழ்ந்து போவேன், இவர் என்ன சாப்பிட்றாதே தின்னுட்டுருப்பேன், அவர் தூங்குற இடத்துல நானும் தூங்குவேன், அவருக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொண்டிருப்பேன்னு சொல்கிறவனுக்கு அசாத்திய பலம் இருந்தால் தான் முடியும். அப்படி இருக்கவன் இந்த பலத்தினால், குரு சேவையினால் குருவின் மனசில் இடம் பிடிக்கிறான். அது உபசத்தா பவதி. இடம் பிடித்ததுனால அவன் அவர் சொல்வதெல்லாம் கேட்கிறவன்றா ஆகிறான். திரஷ்டா பவதி, அதுக்கும் பலம் வேணும். இதெல்லாம் செய்வான் ஒருத்தன்.
ஆனால் சொல்லிக் கொடுத்தா கவனிக்க மாட்டான். சாமி ஏதாவது வேலை கொடுங்க சாமி, தோட்டத்தில் நான் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்துடுறேன், அப்புறம் புல்லெல்லாம் போட்டு வச்சுட்டேன், அப்புறம் நாளைக்கு வேண்டியதெல்லாம் நான் சரி பண்ணி வச்சுருக்கிறேன், துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன், டேய் உட்காந்து பாடம் கழுவிடா, நான் வேறு ஏதாவது வேலை கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லுவாள். அப்படி இடம் பிடித்தாலும் அவன் கேள்விப்படுக்கணுங்கிறது ஒரு பலம் வேணுமா. அதுக்கு இந்த தாரணா சக்தி, தாரணா பலம் அல்லது கிரகண பலம், அவர் சொல்கிறது அப்படியே கிரகித்துக்கிறது, அது பேர் திரஷ்டாபவதி. அவன் செவிமடுப்பவனாகிறான், ஸ்ரோதாபவதி, சொல்லுவதையெல்லாம் விளங்கிக் கொள்கிறான். அதுக்கப்புறம் சிந்திப்பவனாகிறான், அதுக்கு ஒரு பலம் வேணும், சிந்தனை பலம் வேணும். அவர் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பார், ஆனால் அதை வைத்துக்கொண்டு இன்னும் நீண்ட நேரம் சிந்திக்கிறது, அது மந்தாபவதி. இந்த ஸ்ரோதாங்கிறது சிரவணம், மந்தாங்கிறது மனனம். அப்புறம் அதை புரிந்து கொண்டு வாழ்கிறவனாகிறான், அவன் போத்தா பவதி. போக்தா இல்லை, போத்தா. போதம்னா ஞானம், போத்தா அறிவாளியாக மாறுகிறான். இது நிதித்தியாசனம் அப்படின்னு இந்த மந்திரத்தில் மறைமுகமாக நம்முடைய ஞான சாதனம் சொல்லப்படுகிறது. அப்போ ஞான சாதனம் உனக்கு வேணும்னா அதுக்கு பலம் வேணுங்குது. அது என்ன பலம்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா அந்த பலம் இருந்தால்தான் இதை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அவன் சாதனவான் ஆகிறான், அதற்படி வாழ்வாகிறான், அதுதான் கர்த்தாபவதி. மறுபடியும் தொழில் தொடங்குறான்ல, அந்த நிஷ்டையில் வாழ்கிறான், இந்த சாதனா ஞானம் உடையவரனாகிறான். விஜ்ஞாதா பவதி, சாதனம் செய்கிறான், சாதனத்தினால நிதித்தியாசன அந்த ஞானத்தை பெற்றவனாகிறான். எனவே பலத்தால் தான் இவன் இந்த பிரம்மமாக அவன் ஆகிறான். எனவே இந்த என்ன பலம்னு நீயே சோதனை பண்ணிப்பார். ஒவ்வொரு முறையும் சோதனை வரும்போதெல்லாம் தாண்டி வருகிறானே, அதுதான் பலம். தன் குடும்பம் எதிர்க்கிறது, தன் உறவினர்கள் எதிர்க்கிறார்கள், நம்முடைய பொருளாதாரம் எதிர்க்கிறது, நம்ம உடல்நிலை கூட எதிர்ப்பு தெரிகிறது, அத்தனையும் மீறி ஒருத்தன் வந்திருக்கிறானா அவனைத்தான் பலசாலி என்று சொல்கிறது. இந்த பலம் இருப்பதால்தான் பூமி திடமாயுள்ளது. அது பலகீனமாக இருந்தால் நாம் எங்கே இருக்க முடியும்? பலத்தால் தான் வான்மண்டலம் உள்ளது, பலத்தால் தான் தேவலோகம் இருக்கிறது, பலத்தால் தான் மலைகள் நிற்கின்றன, பலத்தால் மனித தேவர்கள் உள்ளனர், பலத்தால் பசுக்களும் பறவைகளும் நிற்கின்றன, புல் மரம் வனமிருகம் புழு முதல் விட்டில் எறும்பு இருக்கின்றன. உலகமே பலத்தால் நிற்கிறது, பலத்தையே பிரம்மமாக தியானம் செய். இப்படி புகழ்ந்து சொல்கிறார். எல்லாம் அது இருக்கிறது காரணம், அவ்வாறு இருப்பதற்கு அதனுடைய பலம்தான் காரணம். மலையினோட பலம் என்ன? எங்கேயும் அசையாமல் இருக்கிறதுனால அச்சலம்னு பேர். சலனம் பண்ணாக்கா ஓடிடும், அதுக்கு அது பலம். தண்ணிக்கு என்ன? மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு போகும், அதனுடைய பலம். மீதிக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனால் அந்த தண்ணி கீழேருந்து மேலே போகாது. ஆனால் சூரியனை எடுத்து கொண்டு போய் மேகமாக கொண்டு போய் மலையும் கொட்டிடும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலம் இருக்கிறது. அந்த பலம் இருப்பதால் தான் அது இருக்குது. அந்த பலம் இல்லைன்னா அது இல்லாமல் போயிடும். அப்போ இப்படி எறும்புக்கு என்ன பலம்? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு எறும்பு தன்னை விட 10 மடங்கு 20 மடங்கு பெரிய பொருளை தூக்கிட்டு இழுத்துட்டு போகும். அப்படின்னா உங்கள் வீட்டை நீங்கள் தூக்கிட்டு போகிற மாதிரி அர்த்தம். ஒரு எறும்புக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு புழுக்கு என்ன பலம் தெரியுங்களா? மண்ணுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, மண்ணில் இருக்கிறதே சாப்பிட்டுக்கிட்டு, அங்கேயே மூச்சு விட்டுக்கிட்டு, உலகம் இருப்பதையே மறந்து போய் மண்ணில் வாழறதுக்கு ஒரு சக்தி. உங்களை மண்ணில் புதைச்சா என்ன ஆகிறது? மண்ணிலேயே வாழக்கூடிய பலம் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலம் இருக்கிறத நம்ம சுட்டி காட்டுது இந்த மந்திரம். நீ சாதாரண நினச்சிக்கிற புழுன்ட்டு, புழுக்கு இருக்கிற பலம் உனக்கு கிடையாது, புல்லுக்கு இருக்கிற பலம் உனக்கு கிடையாது, மரத்துக்கு இருக்கிற பலம் உனக்கு கிடையாது. ஒன்றுக்கும் ஒரு பலம் இருக்கிறது. ஆனால் உனக்கு ஒரு பலம் வேணும்னா ஞானத்தை தேடி எல்லா தடைகளையும் தாண்டி வருகின்ற பலம் உனக்கு இருந்தால் அது மனிதனுக்கு அழகு. எனக்கு புழு மாதிரி பலம் இருக்குது, பூச்சி மாதிரி பலம் இருக்குதுன்னு சொல்லாத. மனிதனுக்கு ஒரு பலம் இருக்குது என்று சொன்னால் அவன் ஸ்ரோதாபவதி, மந்தாபவதி, அவன் தான் அப்படி செய்யணும். தியாதாபவதி, போத்தாபவதி, அப்படி நீ ஆனினா அது பலம்னு இந்த மந்திரம் சொல்லுது. அந்த பலம் உங்ககிட்ட இருக்கா? எவர் பலத்தை பிரம்மம் என்று தியானிக்கிறாரோ, அது வழக்கம் போல் இந்த புகழ்ச்சி, அந்த பலத்தை பிரம்மம் என்று தியானிப்பதால் அந்த பலம் எத்தனை தூரம் வியாபிக்குமோ, அவனுடைய பலம் எவ்வளோ சேகரிச்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் விருப்பப்படி வாழ்கிறான். விருப்பப்படி அவன் வாழ்கிறான். அவன் விருப்பத்துக்கு எதிர்மாறாக யாரும் இருக்க முடியாது. பகவானே மறுபடியும் நான் கேட்குறார், இந்த பலத்தை விட மேலே ஒன்று எதாக இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அதை நான் அறிய வேண்டும் என்று சொல்கிறார். உண்டுங்கிறார்.
இப்போது சங்கரனுடைய விளக்கத்துக்கு வருவோம். உடல் பலம் ஒருத்தனுக்கு வேணும். உடல் பலம் இல்லாமல் பெட்லேருந்து எழுந்து கூட முடியாது. அந்த சமயத்தில் ஞானம் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. சில பேர் அப்படி தான் கடைசி காலத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் உங்களை சந்திக்கணும், எனக்கு இதை பற்றி எனக்கு விளக்கம் வேணும், கர்மப்பதிவுகள் என்றால் என்ன? இன்னும் ஒருத்தர் கேட்டார் நேற்று, எங்கள் கர்மப்பதிவுங்கிற வார்த்தையை எங்கேருந்து பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு குருநாதர் சொன்னார், அது வந்து இம்ப்ரிண்டிங் அப்படின்னு எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த குருநாதர் இப்போ இல்லை. ஆனால் கர்மப்பதிவு, நம்மளாம் செய்த பாவ புண்ணியங்கள் நல்லது கெட்டதெல்லாம் பதியுதுங்கிறாங்களே, அது எங்கே பதியுது? ஒருவேளை அப்படி தெரிஞ்சிச்சுனப்போ அழிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள். எப்படி பதியுது? இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கிறாங்களா? சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்களா? அது எழுத்து மூலம் இருக்குதா? யார் ஞாபகம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு இந்த சாஸ்திரத்தில் ஒரு கேள்வி. கர்மப்பதிவு யாரால், எங்கே, எதன் உதவியால், எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறார். ஃபோனில் கேட்குறார். உங்களுக்கு என்னங்க வயசுனா, நான் 55 வருஷமாக நான் மருத்துவ தொழில் டாக்டர் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த தியான பயிற்சியில் நான் 30-40 வருஷங்களாக இருந்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் கேட்கும்போது, இவ்வளோ லேட்டாக நீங்கள் கேட்குறீங்களே, இந்த சந்தேகம் முதல்லையே வந்திருக்க வேண்டாமா? உங்கள் குருநாதர் உயிரோடு இருக்கும்போதே அந்த கேள்வி கேட்டிருக்கலாமே. அந்த மனோபலம் இல்லை, இப்போ உடல் பலமும் இல்லை. வாங்க சார் வீட்டுக்கு, நீங்கள் வந்து நேரடியாக மாணவனாக இருந்து கற்றுக்கிட்டு போங்க, நான் சொல்லித்தரேன். டெலிஃபோனில் நான் வந்து பொழுதுபோக்கு பேசுவதில்லை, நேரடியாக வந்தால் மட்டும் நான் பேசுவேன். நேரடியாக இருந்து மாணவன்ற தகுதி உங்களுக்கு இருந்தால் மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா மாணவர்கள் அதற்கிட்ட பொழுதுபோக்கு பேசக்கூடாது. இந்த மந்திரங்கள் அப்படிப்பட்டது. எனவே அவர் வந்து சொன்னார், என்னால் டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்றார். பாருங்கள், பலம் இல்லை, உடல் பலம் இல்லை, கர்மேந்திரிய பலம் இல்லை, நடக்க முடியல, கேட்க முடியல. ஞானேந்திரிய பலம் சொல்கிறது காதில் பாதியில் விழ மாட்டேங்குது. காதை இப்படி தீட்டிட்டு கேட்குறாரு. நான் ஒன்று சொல்கிறேன், அவர் வேறு ஒன்று புரிஞ்சுக்கிறார். இப்போ யார் இந்த பலம் இருக்குதோ அப்போ இதை கற்றுக்கணும். எப்போ வந்து உடல் பலமும் கர்மேந்திரிய ஞானேந்திரிய பலமும் வாக்கு பலமும் புத்தி பலமும் மனோபலமும் இருக்குது, 20-25 வயசில் இருக்குது இல்லை, அப்போவே வாங்க, தள்ளி போடாதீங்க. அதுக்காக தான் பலம் முக்கியம்னு இது சொல்லுது. இந்த மனோபலம்ன்றது பிரதிபாதன பலம், புத்தி பலங்கிறது பிரதிபாதனம், சொல்லி கொடுத்தா அப்படியே புரிஞ்சுக்கிறது பிரதிபாதம்னு பேர். அறிந்து கொள்ளுதல் பிரதிபாதம். அது அறிந்ததை ஞாபகம் வச்சிருந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். தாரணா சாமர்த்தியம் அதுவும் இருக்கணும். அப்புறம் இதுக்கு இந்த ஞானத்திற்கு ஒரு பெரிய பலம் வேணுங்க, தியாகங்கிற பலம். எல்லாத்தையும் தியாகம் பண்ண பிறகு தான் ஞானம் கிடைக்கும். அதெல்லாம் வச்சுக்குவேன்னு சொன்னோம்னா ஞானம் சுட்டு போட்டால் கூட வராது. இது ஒன்றோடு ஒன்று இல்லை, 10ஓடு 11 இல்லை. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை, உன்னுடைய பணம் சம்பாதித்தல், உனக்கு புலனின்பங்கள் மீது இருக்கிற நாட்டம், வேறு சாஸ்திரங்களை படிச்சுக்கணுங்கிற அறிவு, ஆசை, இதெல்லாம் தியாகம் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மறுபடியும் 4 புக்கு படிப்பேன்ட்டு வேறு புக்கு போய் படிக்கக்கூடாது. இப்படி சொல்கிறாங்க சில பேர். இந்த இடத்துல நம்ம உபனிஷத் சொல்கிறதே படிக்கிறோம், ஆனால் கூடவே சைவ சித்தாந்தம் ஒன்று ஏதோ சொல்லுது, புத்த மதம் சொல்லுது, அங்கே இருந்தெல்லாம் குப்பையை கொண்டு வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, எங்களுடைய கிறித்துவ மதத்துலேயும் ட்ரினிட்டி என்று 3 இருக்கிறது, பிதாசுதன் பரிசுத்த ஆவி, இந்த 3 ட்ரினிட்டி மும்மை என்று சொல்கிறாங்க, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ நீ அங்கேயே தெரிஞ்சுக்க வேண்டியது தானே? இல்லை எங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மும்மை இருக்கிறது அப்படின்னு. அப்போ பரிசுத்த ஆவிங்கிறீங்களா, அது என்னென்னா அதுதான் தெரியல சார், நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க வந்து ஞானத்தை உபனிஷத்து மூலம் தெரிஞ்சுக்கல, அவங்க இருக்கிற சாஸ்திரத்துக்கு இங்கேருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் தியாகம் பண்ணணும். தன் சொந்த கருத்து, சொந்த மதம், தன் சொந்த கருத்தை தியாகம் பண்ணுவது தான் ஒரு ஆனந்தத்தை தருது. அதுதான் சூக்ஷ்மமான ஆனந்தம். தியாகம் பண்ணி பார்த்தா தான் அந்த ஆனந்தம் எப்படின்னு தெரியும். இது வந்து இந்த தியாக பலம், அப்புறம் விவேக பலம், வைராக்கிய பலம் இப்படின்னு பலத்தை பற்றி சொல்லுது. பலங்கிற ஒரு வார்த்தையில் இந்த திட ஞானம்,
திட உறுதியான இதை தவிர எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய முமுட்சுத்துவம் இல்லையா, அந்த பலத்தையும் அறிந்து இந்த சனத்குமார் சொல்கிறார். பலத்தின் பெருமை பற்றி சொல்கிறார். இப்போ இது தயானந்த சரஸ்வதி சொன்னது. நாலந்தா பல்கலைக்கழகம்னு ஒன்று இருந்ததுங்க வடக்க. நம்ம தமிழ்நாட்டில் சங்க காலம்னு சொல்லுவாங்க. மதுரை கண்ட சங்கம், மதுரையில் ஒரு சங்க காலம் இருந்தது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி கீழே வந்து பக்துளி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடிச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் நிலம் இருந்தது. இலங்கை இந்தியாவோட ஒட்டிக்கிட்டு இருந்தது. அங்கே தமிழர்கள் வாழ்ந்தாங்க. இந்தியா இப்போ இருக்கிற மாதிரி கூர்மையாக இல்லாமல் விரிந்திருக்கிறது அப்படிலாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் சேட்டலைட் பிக்சர் அப்படி எதுவுமே எவிடன்ஸ் இல்லை. இவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அங்கே வந்து முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த இடத்துலலாம் சங்கம்னு சொன்னோம்னா பண்டிதர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அறிவு களஞ்சியத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் எழுதின புஸ்தகம் கொண்டு வந்து ஓலை சுவடியில் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாரும் சீர்தூக்கி பார்த்து இந்த கருத்து நல்லா இருக்குது, இந்த கருத்து நல்லா இருக்குதுன்னு சொன்ன அங்கீகாரம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது திருக்குறளை கொண்டு வந்து திருவள்ளுவர் கொடுக்குறார். இதெல்லாம் கதை. திருக்குறள் கொடுத்த உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னையா இது, என்ன குறள் இது? குறள்னால குட்டின்னு அர்த்தம், நறுக்கி கட் பண்ணுது. இதை வந்து குறள் வெண்பாங்க அப்படிங்கிறார். வெண்பானா 4 லைன் இருக்கணும், அதுக்கு சீர் இருக்கணும், ஒவ்வொரு வரிக்கும் எத்தனை சீர் இருக்கணும், அசைகள் இப்படி இருக்கணும், கடைசி ஈற்றசை. இந்த வெண்பாவில் கடைசி சொல்லி எப்படி முடியணும்? காசு அப்படின்னு முடியணும், பழம்னு முடியணும். நீ அது மாதிரிலாம் அவங்க எழுதியிருக்கிறியா? அதெல்லாம் எழுதியிருக்குங்க. ஆனால் 2 லைன் தானே இருக்குது, இதெல்லாம் அங்கீகாரம் பண்ண முடியாது அப்படின்னு திருக்குறளையே தள்ளி போட்டாங்க. அவருக்கு வருத்தமாக போச்சு. தர்மசாஸ்திரத்தை கொடுத்துருக்கோம், அறம்பொருள் இன்பம், இப்படி தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அது அமைப்பை வச்சு சொல்கிறாங்களே, கருத்தெல்லாம் சொல்லணும். ஔவையார் வந்து சிபாரிசு பண்ணி இந்த பொற்றாமரை குளத்தில் நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த மதுரையில் இருக்க பொற்றாமரை குளத்தில் போட்டு, அது உபயோகம் இல்லைன்னா மூழ்கி போட்டோம், நல்லா இருந்து மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ஓலை சுவடியை திருவள்ளுவர் போடுறாங்க. அப்புறம் அந்த தாமரையிலேருந்து மேலே வந்து கொடுத்ததா இதெல்லாம் கதையை சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பெரிய பல்கலைக்கழகம் நம்மக்கிட்ட இருந்தது. அப்புறம் எத்தனை ஓலை சுவடிகள் இருக்கும், சித்த மருத்துவங்கள், வானசாஸ்திரம், மெடிசினு, என்னென்ன சாஸ்திரங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி இல்லை. ஏன் தெரியுங்களா? நமக்கு அறிவு பலம் இருந்தது, ஆனால் உடல் பலம் இல்லை. நாலந்தா பல்கலைக்கழகம் முழுக்க இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாலெட்ஜெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எரிச்சிட்டாங்க. இருந்தால் ஒரே அறிவு தான் இருக்கணும். எங்கள் கடவுள் கொடுத்த இந்த வேதம் தான் அறிவு, மீதி எவன் எழுதினாலும் அது அறிவு கிடையாது, எல்லாத்தையும் கொளுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு பெரிய லைப்ரரி இருந்தது. அங்கேயும் உள்ளே போன்று எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. எத்தனை நூல்கள் இருந்தது, எவ்வளோ சாஸ்திரம் இருந்தது நமக்கு தெரியாது. அதனால் தயானந்த் சொல்வார், நீ எவ்வளவு தான் அறிவாளியாக இருந்தாலும் அவன் அறிவே இல்லாதவன் உடம்பு பலத்தில் உன்னை அழிச்சிட்டு போயிட்டான் பாரு. உனக்கு அறிவு பலம் என்ன பண்ணிச்சு உனக்கு? ஆனால் ஞான பலம் இருந்ததுன்னா இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்கிறார். அறிவு மட்டுமே போதாது, உடல் பலமும் உள்ள பலமும் தேவை. அதனால் இது பிரம்மத்துக்கு கொண்டு போகிறது இது இருக்கணும் அப்படிங்கிறார். உடல் மனோபலம் உடையவன் யதாபலி பவதி, அவன் தான் பலம் உடையவன். அவன் குருவை நாடுகிறான். கமனகர்த்தா பவதி, கமனகர்த்தானா செல்பவனாக இருக்கிறான். குரு சேவை செய்யும் பலன் உடையவனாகிறான். பரிசரிதா பவதி, இதெல்லாம் சங்கரர் சொன்ன விளக்கங்கள். குருவின் மனதில் இடம் பிடிப்பவனாகிறான். பரிசரன்னு உபசத்தா பவதி, இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். குரு பிரியப்பட்டு உபதேசித்தாலும் அதை கவனிப்பவனாக இருக்கிறான். உபசி தந்திரஷ்டா பவதி, என்னென்ன சாதனைகளை செய்யத்தக்கன என்பதை அவன் அறிகிறான். எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா. ஆனால் அனுஷ்டானதா பவதி, இதெல்லாம் பலம். அதனால் அவன் அனுபூதிமானாகிறான். அனுபவதா பவதி, உலகமே பலத்தால் நிலைப்பட்டுள்ளது. நிலம், வானம், சொர்க்கம், மலைகள், தேவர், மனுஷர், வீட்டு விலங்கு பலத்தாலே நிலைப்படுகின்றன. இதெல்லாம் அறிந்தோம். இப்போ வழக்கம் போல் நாரதர் என்ன கேட்பார், இதுக்கு அடுத்தது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போது 9வது படிநிலை, பலத்திற்கு மேலே ஒன்று இருக்குடா, அதுதான் சாப்பிட்ற பூவா.
அன்னம். அன்னம் தான் பலத்தை தருது. எங்கே போகுது பாருங்கள், பிரம்மத்துக்கு கொண்டு போகிறது நம்ம உணவு. இப்படியெல்லாம் நம்மளை உபாசனை பண்ண வைக்கிறாங்க. சனத்குமார் கூறுகிறார், அன்னமானது உணவானது உடல் பலத்தை விட மேலானது. ஏன்னா அன்னத்தினால்தான் இது கிடைக்கிது. மேலானதுன்னா அது காரணம், அது பலன் தருகிறது. இந்த உடல் பலம் அதுதான் நிறைஞ்சிருக்குது, அதனால் அது வியாபகம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நினைவு பற்றி பார்க்கணும். மேலான பலன் தரும், மேலான காரணமாக இருக்கும், மேலான உண்மையாக இருக்கும், வியாபகத்தன்மை உடையதாக இருக்கும், பிரம்மத்துக்கு கிட்ட கொண்டு போவதாக இருக்கும். இப்படி நாமத்திலேருந்து ஆரம்பித்து சங்கல்பம், மனம், சித்தம்னு ஆரம்பித்து தியானம், விஞ்ஞானம் என்றெல்லாம் பார்த்து இப்பொழுது பலத்தையும் தாண்டி உணவு என்று சொல்கிறார். ஏன்னா சாந்தோக்கிய உணவு இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். மகனுக்கு இந்த உணவை நீ குறைச்சிட்டே வா, உன்னுடைய மனோபலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அவன் சாந்தராயணம்னு சொல்லக்கூடிய அந்த விரதத்தில் இருந்து பார்க்கும் பொழுது 14 நாள் கழித்து அவன் உணவே சாப்பிடாத பொழுது ஏதாவது மந்திரம் சொல்லலைன்னா ஒன்றுமே சொல்லலைங்கிறான். உன்னுடைய எண்ணம், ஞாபக சக்தி எல்லாமே உணவிலிருந்து வருகிறதுன்னு தெரிஞ்சுக்க. அப்போ ஞானம் பெறணும் கூட உனக்கு உணவு வேணும் என்று சொல்கிறார். அன்னமானது பலத்தை விட மேலானது. ஆகவே ஒருவன் 10 நாட்களுக்கு தசராத்திரி, ராத்திரின்னா ஒரு நாள், நாட்களுக்கு சாப்பிடாவிட்டால் ந அஸ்னியாத், அஸ்னன் அப்படின்னா சாப்பிட்றது, ந அஸ்னியாத்னா சாப்பிடாவிட்டால் பிறகு அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மூச்சு விட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு ஏன்னா தண்ணி குடிக்கிறான் இல்லையா, அவன் கண்களால் கண்ணால் பார்க்க கூட முடியாது, கண்ணு பூத்து போயிடும். அத்ரஷ்டா பவதி, கேட்க முடியாமல் கவனிக்க மாட்டாமல் இருப்பான். அமந்தா பவனி, மந்தா என்ன நினைக்கிறது, சிந்திக்க கூட முடியாது, யோசனை பண்ணி பார்க்க முடியாது. அறிய மாட்டாமல் இருக்கிறான். அபோத்தா பவதி, செயல்பட இயலாமல். அகர்த்தா, சாதனம் புரிந்து கொள்ளாமலும் என்ன சாதனம் செய்யணுங்கிறது அவனுக்கு தெரியாது, எதை செய்யணும்னு தெரியாது. பிறகு உணவு உட்கொண்டதும் அன்னசிய ஆயை, அது அவன் சாப்பிட்ட உடனே அவன் இப்பொழுது பார்க்கிறான், இப்போ கேட்கிறான், இப்போ கவனிக்கிறான், அறிகிறான். அதனால் நூன் மீல் ஸ்கீம் வேணும். மறைந்த தலைவர் ஒருத்தர் இருந்தார், தமிழ்நாட்டில் ஆண்டவர். எல்லா குழந்தைங்களுக்கும் பகலில் சாப்பாடு கொடுங்க. காமராஜர் காலத்தில் இதை ஆரம்பிச்சது. உணவு கொடுத்தாலாவது குழந்தைக்கு வருதா பார்ப்போம். பசியோடு உட்காந்தா என்ன அறிவு வரும்? அதனால் இப்போ காலை உணவும் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் சிறந்த திட்டங்கள். அம்மா அப்பாவுக்கு சமையல் பண்ணி கூட அனுப்புறதுக்கு நேரம் இல்லை. எத்தனையோ அம்மா அப்பாவுக்கு முடியல, அவங்களுக்கு வேலைக்கு போய் ஆகணும், அவங்களுக்கு கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க எங்கே போய் டிஃபன் செய்துட்டு இங்கே கூலி வேலைக்கு போகிறது? அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கும் படிக்கணும்னா காலை உணவு இருக்கணும். அவன் அப்போ தான் அவன் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் கவனிப்பான். இதெல்லாம் உலகமே பாராட்டின ஒரு திட்டம். அவினாசிலிங்கம் ஹோம் சயின்ஸுங்கிற அந்த ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நூன் மீல் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய பகல் உணவு கொடுத்த பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த பசங்களுடைய அறிவுத்தன்மை, பின்னாடி இருந்த அறிவுத்தன்மை, அவங்களுடைய ஆரோக்கியத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வேர்ல்டு ஹெல்த் சென்டருக்கு கொடுத்தாங்க. அவங்களே பாராட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்த விஷயத்தில் உலகத்துக்கு ஒரு மாடல் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் மிக சிறந்த புரட்சியெல்லாம் நம்ம செய்திருக்கிறோம். இந்த மந்திரத்தில் இது தெரிகிறோம். ஒரு அன்னத்தினால்தான் புரிந்து கொள்பவன் ஆகிறான். எனவே அன்னத்தை பிரம்மம் என்று தியானம் செய். அன்னம் உபசஸ்வேதி அப்படின்னு சொல்கிறார். உபாசனை செய். அன்னத்தை பிரம்மம் என தியானிப்பவர், அன்னம் பிரம்மேதி உபாஸ்தே தியானிப்பவர் உணவும் அருந்தும் பானமும் நிறைந்த உலகை அடைகிறார். அப்புறம் அவன் சாப்பாட்டுறான் இல்லையா? அதனால் எப்பொழுதுமே உணவுக்கும் தண்ணீருக்கும் பஞ்சமில்லாத இடத்துல அவர் வாழ்கிறார். அது தான் கிடைக்கும். அபிசித்தியதி, இந்த உலகத்தை அடையிறதுக்காக நான் கேட்டிருக்கிறேன். பிரம்மத்திலே அடைகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் உலகத்தை அடையிறது சொல்கிறீங்க. சித்தர்கள் வாழ்கிற இடத்த போகிறீங்க, அறிவாளிகள் வாழ்ந்த இடத்த போகுதுங்கிறீங்க, தியானம் பண்ணுறவங்க இடத்த ஜபோலோகம் போகணுங்கிறீங்க அப்படின்னு நாரதர் கேட்குறாரு. உலகம் போகிறத பற்றி நான் கேட்கலையே, நான் பிரம்மத்தை அடைகிறதுல கேட்டேன். அவர் கேட்குறார், எவர் அன்னத்தை பிரம்மம் என்று தியானிக்கிறாரோ, அன்னத்தை பிரம்மம் என தியானித்தால் அவர் அன்னத்தின் வியாபகத்தின் அளவுக்கு வாழ்வார். இந்த வாழ்வெல்லாம் எனக்கு வேண்டாம் பகவானே, அன்னத்தை விட மேலானது ஏதாவது சொல்லுங்கள். இந்த உலகம் போகிறதெல்லாம் வேண்டாம், இந்த உலக வாழ்க்கையை விட்டு நான் பிரம்மமாக இருக்கின்ற வழியை சொல்லுங்கள். சரியா? நான் இதெல்லாம் நேரடியாக சொல்லிவிடுவேன், கடைசி ஸ்டெப்பு சொல்லிவிடுவேன். ஆனால்
நீ இதை 15 விட மாட்டேன், இது செய்து பார்த்தா என்னன்னு மறுபடியும் இறங்கி அங்கே போயிடுவேன், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்ன பிறகு தான் இங்கே வருவேன், அதனால் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுது. அன்னத்தை விட மேலானது உண்டு, அதை எனக்கு பகவானே கூற வேண்டும் என்று சொல்கிறார். அன்னம் இந்த உடம்புக்கு ஆக்கம் தருகிறது, ஆனால் உடம்பு பெருசாகிட்டே இருக்குது. மனதிற்கு ஊக்கமும் தருகிறது, மனதையும் அதுதான் ஆக்குது. அப்புறம் இந்த அன்னம் உடம்புக்கு மனசுக்கு மட்டும் கொடுக்கல, ஒரு இன்பமும் தருது இல்லையா? சாப்பிட்டோம்னா நமக்கு வெறும் அதுக்குன்னா ஒரு நேரடியாக உடம்புக்குள்ளே அன்னத்தை இன்ஜெக்ட் போட்டுடலாமே, குளுக்கோஸ் மாதிரி யாராவது படுத்துக்கிட்டு ஏற்றிக்கலாம், இதுதான் அன்னம்னு சொல்லலாம். ஆனால் நாக்கு வழியாக ருசியாக வரனால இன்பத்தையும் தருகிறது. அப்போ ஒரு பொருள் உனக்கு ஆக்கமும் ஊக்கமும் இன்பமும் தருவதனால அன்னம் உயர்ந்தது தான். அன்னம் பிருத்திவி தத்துவத்துக்கு அடையாளம். இப்போ அன்னம்னு சொல்கிறோம், அது மண் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணம் ஜலம், ஜலத்தின் காரணம் தேஜஸ், மண்ணுக்கு காரணம் ஜலம், இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். நீருக்கு காரணம் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒளி, தேஜஸுக்கு சொரூபம் பிரம்மம் என்று இது முடிய போகுது. நீர் மட்டும் பருகினால் கொஞ்ச காலம் வாழலாம், அப்பொழுது அவனால் அறிய உணர செய்ய முடியாது. அதனால் அன்னம் பிரம்மத்திற்கு அருகில் இட்டு செல்கிறது. தண்ணி வாங்கிட்டு ஒருத்தன் உயிர் வாழலாம், ஆனால் அறிவு வருமானு தெரியாது, உயிர் வாழ்ந்துட்டுருப்பான். அதனால் அன்னத்தை பிரம்மம் என்று தியானிக்கலாம். இப்படி தியானிப்பவர் அன்னபானங்கள் நிறைவான வாழ்க்கையை இங்கும் அனுபவிப்பார், அங்கும் அனுபவிப்பார். அன்னத்தை விட மேலானது எது என்று கேட்கிறார். அன்னத்தை விட மேலானது 10வது படிநிலை நீர் என்று இது சொல்லுகிறது. அதை நாம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். சனத்குமார் கூறுகிறார், நீரானது நாரதா உணவை விட மேலானது. ஏனென்றால் நீரின்றி அமையாது உலகம். தண்ணியே இல்லைன்னா எனக்கு எங்கேருந்து பயிர் செய்வேன், தாவரங்கள் எப்படி வளரும்? அதனால் உனக்கு ஞானம் வேணும், பிரம்மம் வேணும்னா உணவு வேணும், பலம் வேணும்னா உணவு வேணும், உணவு வேணும்னா தண்ணி வேணும், இப்படின்னு கிட்ட கொண்டு போகிறார். எப்படியெல்லாம் கொண்டு போகிறார் பாருங்க. அதனால்தான் எப்பொழுது போதிய அளவு மழை பெய்யவில்லையோ, மழையே இல்லை வச்சுங்க, 2 வருஷமாக ரொம்ப கம்மி, அந்த இடத்துல சுவிருஷ்டிர் ந பவதி, விருஷ்டின்னா மழை, சுவிருஷ்டின்னா நல்ல மழை, ந பவதின்னா இல்லை, நல்ல மழை இல்லையோ, அப்போ ஜனங்க உணவு கிடைக்காதுப்பா, பஞ்சம் வந்துடும்னு சொல்லுவாங்க. இப்போ பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி இருக்குது, இப்படி போனால் இன்னும் 2 அடுத்த வருஷம் நமக்கு துணி பஞ்சம் வந்துடும். ஏன்னா கரும்பு பஞ்சம் சர்க்கரை கிடைக்காது, அந்த கரும்பை விற்று கிடைக்கிற பணத்தால் தான் நம்ம பொருளெல்லாம் வாங்குகிறோம், ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம், உணவுக்கு பஞ்சமாயிடும் என்று பயப்படுவாங்களாம். வியாதி அந்தே துயரப்படுவார்கள். வியாதின்னா மன வருத்தம், உடல் வருத்தமும் வியாதி தான். வியாதி அந்தே பிறகு நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, இனிமேல் நமக்கு பரஞ்சலை, இன்றைக்கி மகசூல் நல்லா இருக்கும், இன்னும் 2 தடவை நம்ம உழுது இந்த உழவு போட்டோம்னா இன்னும் 2 தடவை நமக்கு தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நிறைய உணவு கிடைக்கும் என்று மகிழ்கிறார்கள். ஆனந்தினக நீர்தான் இந்த நிலமாக இருக்கிறது, இந்த நீரினால்தான் நிலமே நிலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறார். குவலயம் அப்படின்னா நீர் நிரம்பியது அப்படின்னு அர்த்தம். இந்த ஊருக்கு குவலயம்னு சொல்லுவோம். உலகம் என்றால் அனுபவத்திற்கு உள்ளது என்று நம்மள பார்க்குறோம். இந்த மாதிரி கோலயம் என்பதே தண்ணீரால் சூழப்பட்டது இந்த நில உலகம். தண்ணீரே இல்லை, நிலம் இருக்குது. எங்கள் நிலாவில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, அங்கே ஒரு சொட்டு உயிருங்க இல்லையே, ஒரு புல் பூண்டு இல்லையே, கட்டாந்தரையாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அது விளையல் இருக்குது நிலா, சூரியன் அப்படியே பிரதிபலிக்குது. நிலாவிலேருந்து பூமியை பார்த்தா அப்படி இருக்கும், கலர் கலராக இருக்கும், பச்சை கலரில், நீல கலரில். அப்புறம் ராத்திரியில் லைட் போட்டோம்னா இந்த உலகம் முழுக்க அப்படியே ராத்திரி தெருவிளக்கெல்லாம் அங்கே தெரியுது நிலாவிலேருந்து, அப்படியே மின்னுது, அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் தண்ணி இருக்கிறதுனால தான் காரணம். தண்ணீர் இருப்பதனால் தாவரம் இருக்கிறது, தாவரம் இருந்தால் மனிதம் இருக்கிறார்கள், மனிதம் இருந்தால் இந்த உலகமே உயிரோடு இருக்கிறது. அதனால் நிலத்துக்கே நீர் தேவை. வான்மண்டலமாக இந்த அந்தரிக்ஷம் இருப்பது, சொர்க்கமாக இருப்பது, மலைகளாக பருவதாக இருப்பது, தேவ மனித இருப்பது, பசுவினங்கள், பறவையினங்கள், பறவையினம்னு வியாசி, வயாசி, வயாசின்னா வயாம்சின்னா பறவை, புல் பூண்டு வனங்கள், வனவிலங்கு, புழு, விட்டில், எறும்பு, எறும்புக்கு பேர் பிப்பீலிகம் என எல்லா உயிர வடிவங்களும்
தண்ணீரே உள்ளது. எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் தண்ணி இருக்கா இல்லைன்னு பாருங்கள். ஒரு புல் நசுக்குனாலும் கசகனா தண்ணி இருக்கும். எட்டில் எறும்பு எது வருதான் தண்ணி இருக்கும். மலைக்குள்ளேயும் தண்ணி இருக்குது. எந்த வடிவத்தை எடுத்து பார்த்தாலும் தண்ணி இருக்குது. அது என்ன சார் சொல்கிறீங்க? தண்ணீர் எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள். தண்ணீர் எடுத்தால் பவுடர் ஆகிடும். பிஸ்கட்டில் எவ்வளோ தண்ணி இருக்குது? 5% தண்ணி, 5% தான். தண்ணி பாட்டிலில் 100% தண்ணி. அதனால தான் பிஸ்கட்டு பவுடராக பிரிட்டிலாக இருக்குது. அது பத்திரமாக வச்சுருக்கலாம். இந்த உயிரினங்கள் பாக்டீரியாலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பாக்டீரியா வந்து அது ஈரத்தை எடுத்துட்டோம்னா பவுடர் ஆகிடும். அப்படியே உயிர் இருக்கும். தண்ணீர் கொடுத்த உடனே மறுபடியும் வளர ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த விதை, ஒரு தாமரை விதை 10,000 வருஷத்துக்கு பழசம். எங்கே அலாஸ்காவிலையோ இமயமலையிலையோ எங்கேயோ இடத்துலேருந்து அது கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ போட்டால் முளைக்குது. 10,000 வருஷம் உயிரை காப்பாற்றிட்டு. தண்ணீர் கொடுத்த உடனே உயிர் வந்துடுச்சு. இப்போ உயிர் கொடுக்கறதுக்கு தண்ணீர் தேவை இல்லையா? நீங்கள் தண்ணி இல்லாமல், வெறும் தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாத ஒரு பொருளை நீங்கள் முழுங்கி பாருங்கள், உங்களால் முடியுமா? ஜீரணம் ஆகுமா? முடியாது. தண்ணீர் தான் எல்லாவற்றையும் நிலைப்படுத்துகிறது. எல்லா உயிரிலையும் தண்ணீர் இருக்கிறது, உயிரற்றதிலும் தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை மட்டும் எடுத்தோம்னா எல்லாமே சாம்பலாகத்தான் இருக்கும். எல்லாம் விபூதி பொட்டலமாக இருக்கும். இந்த மனுஷங்கிட்ட தண்ணி எடுத்துட்டோம்னா அவன் விபூதி பொட்டலமாக கீழே விழுந்துடுவான். சாம்பல் கொண்டாந்து கொடுப்பாங்க. என்னங்க சாப்பல்? இவர் தான் தேவதத்தன் சார், என்ன பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. எதுவுமே செய்ய மாட்டாங்க சார். தண்ணி தெளித்தோம்னா அவர் எழுந்துக்குவார். இப்படி இருக்குது. எவர் நீரை பிரம்மம் என்று தியானிக்கிறாரோ அவர் விரும்பிய அளவு பொருள் பெற்று சர்வான் காமான் அப்படின்னு இங்கே வருது. நீர் வளம்ன்றதுனால சர்வ வளமும் அவர் கிடைக்கிறார். அவர் திருப்தி அடைகிறார். நீரை பிரம்மம் என்று தியானித்தவர் நீர் விரிந்த அளவுக்கு விருப்பப்படி வாழ்கிறார். ஐயனே, இப்படி வாழ்கிறார்னு சொல்கிறீங்களே, பிரம்மமாகிறதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அப்போ பிரம்மமாகிறது இன்னொரு ஸ்டெப் இருக்குது போகிறது. எத்தனை ஸ்டெப்பு சொல்லியிருக்கிறீங்க? இதுக்கு மேலே ஏதாவது சொல்ல போகிறீங்களா? உண்டு, நீரிலும் மேலானது உண்டு, அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ நீரை பற்றி நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மழை இல்லாவிட்டால் நிலம் பாலைவனமாகிடும், மழை பொழிந்ததும் உயிரினங்கள் ஆனந்தம் அடைகின்றன. நீங்களே பார்க்கலாம். நீர்தான் வடிவங்களை தருகிறது. ஆப்பையவ மூர்த்தா அப்படின்னு நம்ம சங்கரர் சொல்கிறார். தண்ணீர் இருந்தால் தான் ஒரு ஷேப்பே கிடைக்குமா. சுரக்காய்க்கு இந்த ஷேப்பு இப்படி இருக்குது. தண்ணியை வற்ற விட்டுட்டோம்னா கருவாடாயிடும். அது சுரக்கான்னு நம்ம சொன்னால் கூட யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. தண்ணீர் தான் எல்லாத்துக்கும் உருவத்தை தருது. தண்ணீர் உள்ளே போனால் தான் சுரக்காய்க்கு ஆப்பிளுக்கு ஆப்பிள், கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய், மரத்துக்கு மரம், மானுக்கு மான், கொசுவுக்கு கொசு உடம்பு. தண்ணீரை எடுத்துட்டோம்னா எல்லாமே பஸ்மமாக தூளாக இருக்கும். நீர் இல்லாவிட்டால் அனைத்தும் அமூர்த்தம் ஆகிவிடும், சாம்பலாகிவிடும். யஜ்ஞமாகி தேவர்களுக்கு மூர்த்தம் தருகிறது. இந்த தண்ணீர் தான் நாம் யஜ்ஞத்தில் நாம் உண்டாக்குகின்ற இந்த புண்ணியங்களெல்லாம் தண்ணீராக மாறுதான், சூக்ஷ்மமான தண்ணீராக மாறுது. அதுதான் அவங்களுக்கு ஜல சரீரம்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கு ஒரு சரீரம் இருக்குது. நமக்கு பிருத்திவி சரீரம், மண்ணாலான உடம்பு. ஆனால் அவருக்கு நீராலான உடம்பு. அதனால் அவனுக்கு ஜல சரீரம்னு ஒன்று. நமக்கு ஜல சரீரம் இருக்குது, அது சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஜல சரீரம் என்று பெயர். அது தேவர்களுக்கு அந்த ஜல சரீரம் இருக்கும். அவங்களுக்கு ஸ்தூல சரீரம் ஜலத்தால் ஆனது தான். இந்த ஜலங்கிறது நீங்கள் தண்ணி குடிக்கிற தண்ணி நினச்சிக்க வேண்டாம். பாட்டிலில் போட்டு தேவர்களெலாம் குளிக்க எடுத்துக்கலாமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜலங்கிறது ஒரு தத்துவத்தை பேர், அப்படி ஒரு நுட்பமான பொருள். இந்த யஜ்ஞங்களால் செய்கின்ற நம்முடைய யஜ்ஞங்கள் எல்லாமே நீராக மாறி தேவர்களுக்கும் ஒரு வடிவத்தை கொடுக்குது. அவங்களும் பவுடர் ஆகிடுவாங்க என்று சொல்லப்படுகிறது. ஐயனே, எனக்கு இதை விட உயர்ந்தது ஏதாவது இருக்கிறதா என்றால் இருக்குது. அது தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அக்னி தத்துவம் அல்லது ஒளி தத்துவம் என்று அவர் சொல்லுவார்.